மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இந்த காணொளியில் உங்களோடு இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நம்ம இப்போ இந்த காணொளியில் பார்க்கக்கூடியது திருக்குறள். இயல் 2ல் இருக்கக்கூடிய திருக்குறள். நம்ம ஏற்கனவே கடந்த காணொளியில் என்ன பார்த்தோன்னா, திருக்குறள் பற்றிய சுவையான தகவல்களை பார்த்தோம். இப்போ நம்ம பாடப்பகுதிக்குள்ளே போகலாம். திருக்குறளுடைய ஆசிரியர் திருவள்ளுவர். நம்ம பாடப்பகுதியில் போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க, வாங்க பார்க்கலாம். அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக்கத் தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை ஔவையார் போற்றுகிறார். மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அஃது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியது இல்லை என்பர். அத்தகைய பெருமை மிகு திருக்குறளை படிப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன, அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக்கத் தரித்த குறள். அணு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய அந்த நீங்கள் அறிவியல் எல்லாம் படிப்பீங்க, மாலிக்யூல்ஸ் மூலக்கூறுகள்லாம் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அணு அப்படிங்கிறது ஆட்டம் ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த அணுவை தொலைச்சி ஒரு 7 கடலை உள்ள புகட்டினா எப்படி இருக்கும்? கடல் எவ்வளோ பெருசாக இருக்கும். அப்படிப்பட்ட கடலை 7 கடலை அந்த அணுவை தொலைச்சி உள்ளே விட்டால் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி குறுக்கத் தரித்த குறள். அதாவது திருக்குறள் ரொம்ப குட்டியாக, அவ்வளோ என்ன 7 சீர், அதாவது 2 அடியில், 2 அடி கூட முழுமையடையாமல் 1.25 அடியில் தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த இருக்கக்கூடிய சிறிய திருக்குறளில் 7 கடலை புகட்டினா எந்த அளவுக்கு செய்திகள் இருக்குமோ, அந்த மாதிரி இதில் அவ்வளவு செய்திகள் இருக்குது அப்படின்னு திருக்குறளுடைய பெருமையை ஔவையார் சொல்கிறாங்க. சரிங்களா? மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி, இது மனித சமுதாயத்தை நல்லா ஆழ்ந்து நோக்கி அவங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறத நன்கு சிந்தித்து எழுதப்பட்டது தான் இந்த திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் இந்த உலகில் எந்த மொழியிலையும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு திருக்குறளுடைய பெருமை. சரிங்களா? அதனால்தான் பாரதியார் கூட என்ன சொல்லியிருக்கிறாரு, திருக்குறள் எழுதின திருவள்ளுவருடைய சிறப்புக்காக கூட, யாமறிந்த புலவர்களிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனினும் கண்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அதில் அந்த திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளும் அடங்குது. சரிங்களா? திருக்குறளுடைய ஆசிரியர் திருவள்ளுவரை பாரதியார் சொல்கிறார். சரிங்களா? அப்படிப்பட்ட பெருமை மிகு திருக்குறளை படிப்போம். வாங்க போய் படிக்கலாமா? வாங்க. முதல்ல நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரம் என்ன அப்படின்னா, அழுக்காராமை. சரிங்களா? இந்த அழுக்காராமையில் நமக்கு 2 திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க. சரியா? அழுக்காராமைனா என்ன அப்படின்னா, அழுக்காராமைனா பொறாமை. சரியா? பொறாமை இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஒழுக்காராக கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒழுக்காராக கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு அப்படின்னா, ஒருவன் தன்னுடைய நெஞ்சத்தில், மனதில் பொறாமை இல்லாத குணத்தை ஒழுக்கமாக வச்சுக்கணும். ஒழுக்க நெறியாக, இதுதான் என்னோட குறிக்கோள், நான் பொறாமப்படக்கூடாது அப்படிங்கிறத தன்னுடைய நெஞ்சத்தில் பதிச்சு வச்சுக்கணும். அப்படி தான் வாழ வேண்டும். தன் நெஞ்சில் பொறாமையே இருக்கக்கூடாது, பொறாமை இல்லாத குணம் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒழுக்க நெறியை நம்மை கடைபிடித்து வாழ வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்தது, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடு நினைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும்,
பொறாமை கொண்டோம் பார்த்தீங்களா? பொறாமை கொண்டவர் அவ்விய நெஞ்சம். பொறாமை கொண்டவருடைய ஆக்கம். ஆக்கம் அப்படின்னா செல்வம். சரிங்களா? பொறாமை கொண்டவனுடைய செல்வமும் செவ்வியான் கேடு நினைக்கப்படும். பொறாமை இல்லாதவங்களுடைய வறுமையும் சான்றோர்களால் ஆராயப்படும். அதாவது பொறாமைப்படுறவனுடைய செல்வமும் சரி, பொறாமையே இல்லாமல் நல்லவங்களா இருக்காங்கல்ல, அவங்களுடைய வறுமை இருக்குது பார்த்தீங்களா? அவங்கக்கிட்ட பணம் எதுவுமே இல்லாமல் வறுமையாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வறுமையும் நல்ல செல்வம் வச்சிருக்கிறவன் ஆனால் அவன் பொறாமப்படக்கூடியவனாக இருக்கிறான் பார்த்தீங்களா? அவனுடைய பொறாமை கொண்டவனுடைய செல்வத்தையும் பொறாமை இல்லாதவனுடைய வறுமையும் சான்றோர்களால் ஆராயப்படும். சான்றோர்கள் கண்டிப்பாக அதை ஆராய்ந்து பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அழுக்காராமையில் 10 திருக்குறளில் நமக்கு பாடப்பகுதியில் 2 திருக்குறள் வந்திருக்குது. அடுத்த அதிகாரத்திற்கு போகலாம் வாங்க. புறங்கூறாமை அப்படின்னா கோழி சொல்கிறோம் பார்த்தீங்களா? கோழி முட்டி விடுறதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் கடுமையான சொற்களை பேசுறது, வன் சொற்களை பேசுறது. வாங்க, அதில் நமக்கு 2 திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்க சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்க சொல். அதாவது ஒருவருக்கு நேருக்கு நேரம் நின்று நம்ம கடுமையான சொற்களை அவங்கள பார்த்து என்ன பண்ணலாம், நேருக்கு நேரம் கூட எதுனாலும் சரி ஸ்ட்ரைட்டாக நேருக்கு நேரம் வந்து நம்ம கடுமையான சொற்கள் சொல்லி கூட திட்டிக்கலாம், பேசலாம். ஆனால் அவங்க அந்த இடத்துல இல்லை அப்படின்னா, அவங்க இல்லாத இடத்துல அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்லக்கூடாது, புறங்கூறுதல், கோல் மூட்டி சொல்லக்கூடாது. தீய அவங்கள ஆளை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் பேசலாம். அது வந்து நேருக்கு நேரம் பேசலாம். ஆமாம் நான் சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஆள் அந்த இடத்துல தேவையான ஆள் அந்த இதுக்குரிய ஆள் இல்லை அப்படின்னா, இல்லாத இடத்துல அவங்கள பற்றி நம்ம தவறாக பேசக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறார். கண்ணின்று கண்ணற, நேருக்கு நேர நின்று சொல்லினும் சொல்லற்க, கடுமையான சொல்லினும் சொல்லற்க சொல்லலாம். ஆனால் சொல்லக்கூடாது. எப்போ? முன்னின்று பின்னோக்க சொல், அவங்க இல்லாத போது புறங்கூறி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அடுத்தது வாங்க. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதிலார் குற்றம் போல், அதாவது பிறருடைய குற்றத்தை பார்க்குறது மாதிரி நம்ம அடுத்தவங்க குற்றத்தை ஈஸியாக கண்டுப்போம். அவங்க அடுத்தவங்க செஞ்ச தப்பை நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக சொல்லுவோம். நீங்களே மேம் அவன் அப்படி பண்ணுறான் மேம், இவன் அப்படி பண்ணுறான் மேம், நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய குற்றத்தை நம்ம நோக்க மாட்டோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின், பிறருடைய குற்றத்தை நம்ம பார்க்குற மாதிரியே நம்மளுடைய குற்றத்தையும் நம்ம செஞ்சாலும் அது தப்பு தான் அப்படின்னு நம்மளுடைய குற்றத்தையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வில் துன்பம் இல்லை, தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அப்படின்னாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் துன்பம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த புறங்கூறாமையில் இந்த 2 திருக்குறள் வந்திருக்குது. அடுத்த அதிகாரம் பாருங்க, அருளுடைமை. சரிங்களா? அருளுடைமை பார்க்கலாமா? இருக்கிறதுலையே செல்வங்கள்லையே எது சிறந்த செல்வம் அப்படிங்கிறத சொல்ல போகிறாரு. அருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிறருக்காக நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்களில் பார்க்க போகிறோம் பாருங்க. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உல அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அருளாகிய செல்வங்களிலேயே சிறந்த செல்வம். சரியா? பொருள் எல்லாம் கிடையாது, பொருட்செல்வம் கிடையாது, அது எல்லார்கிட்டையும் இருக்கும். ஆனால் அருள் அப்படிங்கிறது பிறருக்காக நல்லது செய்யக்கூடிய தானம் தவம் அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தர்ம செயல்களைத்தான் அருள் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கிற செல்வங்கள்லையே அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம், அதாவது இருக்கிற செல்வங்களிலேயே அருள் செல்வம் தான் சிறந்த செல்வம். பொருட்செல்வம் எல்லார்கிட்டையும் தான் பொருள் இருக்குது,
எல்லார்கிட்டேயும் பொருள் இருக்குது. ஆனால் எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்களா? கிடையாது. எல்லாருமே எல்லாருக்கும் நல்லது செய்கிறாங்களா? செயல்களை செய்கிறாங்களான்னா கிடையாது. அப்போ அறச்செயல்கள் செய்யக்கூடியவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் தான், அந்த அருள் தான் உண்மையான செல்வம். பொருள் செல்வம் பொருள் எல்லார்கிட்டே இருக்காது, இழிந்தவர்கள்ட்ட கூட இருக்குது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்தது, வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து அப்படின்னு சொல்கிறாங்க. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. திருக்குறள் ஒவ்வொன்றையும் நான் 2 தடவை படிக்கிறதுக்கான காரணம் நீங்கள் படிக்கும் பொழுது புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். சரிங்களா? பாருங்க, பொருளுக்கு போகலாம். ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது, வலியார் முன், வலியார்னா நம்மளோட நம்ம ஸ்ட்ராங்கு, சரிங்களா, வலிமை உடையவர்கள், அவங்கள நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை விட மெலிந்தவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளை விட வலிமையில் குறைந்தவர்களை நம்ம துன்பப்படுத்துகிறோம். அப்படி துன்பப்படுத்தும் பொழுது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா நம்மை விட வலியவர்கள் இருக்காங்களா, அப்போ நமக்கு மேலே வலியவங்க யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட நம்ம எப்படி இருப்போம், பயந்து அஞ்சி நடுங்கி இருப்போம்ல. அதை நினச்சி பார்க்கணும். நமக்கு மேலே இருக்கவங்ககிட்ட நம்ம அஞ்சி நடுங்கிற மாதிரி தானே நம்ம ஒருத்தனை நமக்கு கீழே இருக்கிறவனை மெலிந்தவரை துன்பப்படுத்தினா அவனும் அஞ்சி இருப்பான். ஸோ அப்போ அவனை நம்ம துன்பப்படுத்தும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும், அடுத்தவங்களை நம்ம துன்பப்படுத்தினா, நமக்கு மேலே ஒருத்தவங்க நம்மளை துன்பப்படுத்தினா நம்ம எப்படி பயந்து நடுங்கி இருப்போமோ அதை ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கணும். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமை உடையவர் முன்னாடி நம்ம அஞ்சி நிற்கக்கூடிய நிலைமை இருக்குது பார்த்தீங்களா, அதை நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ அருளுடைமையிலையும் 2 திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, வாய்மை. வாய்மைனா என்ன? வாயில் பூசக்கூடிய மையா? கிடையாது. வாய்மைனா என்ன மாணவர்களே? உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்கள் எப்போவுமே வாய்மையே பேசக்கூடிய மாணவர்களாக தானே இருக்கிறீங்க. என்ன மாணவ செல்வங்களே, வாய்மை அப்படிங்கிறது உண்மை. புலமா என்ன சொல்கிறாங்கன்னு, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, வாய்மை எனப்படுவது, வாய்மைங்கிறது என்ன? உண்மை. உண்மை அப்படிங்கிறது எது தெரியுமா? பிறருக்கு, மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை, அடுத்தவங்களுக்கு நம்மளால் எந்த தீங்கும் தரக்கூடாது, தீங்கும் தராத சொற்களை பேசுறது தான் உண்மையாக வாய்மையாக கருதப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. வாய்மை எனப்படுவது யாதெனின், வாய்மை எனப்படுவது எது தெரியுமா? யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். ஒரு தீங்கும் தராத, நான் சொல்லக்கூடிய சொற்கள்னால யாருக்கும் எந்த தீங்கும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அதுதான் உண்மையான வாய்மை தரக்கூடிய சொற்கள். வாய்மை அப்படின்னு சொல்கிறாங்க. தீங்கு தராத சொற்களை சொல்லுதல். சரிங்களா? அடுத்தது பாருங்க, தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். நம்ம எல்லாத்துக்குமே மனசாட்சின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த மனசாட்சிப்படி ஒருவர் தன்னுடைய நெஞ்சறிய, தன்னுடைய நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. பொய்த்த பின், அப்படியே நம்ம பொய் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, தன்னஞ்சே தன்னை சுடும். அவருடைய நெஞ்சே அவரை வருத்தும். சுடும்னா துப்பாக்கி வச்சு டிமில் டிமில் சொல்கிறது கிடையாது. சரிங்களா? வருத்தும். இப்போ நம்ம யாரையாவது ஒரு காயப்படுத்தி பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அவங்கள பார்க்கும்பொழுதெல்லாம் நம்ம இவங்களை அப்படி பேசிட்டோம், அவங்கள பார்க்கும்போதுன்னு இல்லை, நம்ம மனசாட்சி என்ன பண்ணுவோம், நம்ம அவசரப்பட்டுட்டோம், அவங்கள அப்படி பேசிட்டோம், அப்படி நம்ம பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மனசாட்சியை நம்மளை என்ன பண்ணும், அப்பப்போ என்ன ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற மாதிரி நம்ம மனசாட்சி நம்மக்கிட்ட உறுத்திக்கிட்டே இருக்கும்ல. அதைத்தான் அதில் சொல்கிறாங்க, தன்னஞ்சு அறிவது, நம்ம மனதறிய பொய் சொல்லக்கூடாது. நம்ம செஞ்ச தப்பு தான், நம்ம பொய் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு நமக்கு மனசாட்சி உறுத்துற மாதிரி இதை சொல்கிறாங்க. தன்னஞ்சறிவது, நமது நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. அப்படியே பொய் சொன்னான்னா
என்னாகும்? தன்னெஞ்சே தன்னைச் சுடும். அவர் அவங்கவங்க நெஞ்சே, மனசாட்சியே அவங்களுடைய நெஞ்சே என்ன பண்ணும்? அவங்கள வருத்தும், துன்பப்படுத்தும், காயப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள கஷ்டம் கொடுக்கும். நம்ம தப்பு தான், நம்ம பண்ணது தப்பு தான்ற மாதிரி அடிக்கடி நினைவில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, 9வது திருக்குறள். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளத்தார் பொய்யாதொழி, நமது உள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, மனதுபடி பொய் இல்லாமல் இருக்கணும், பொய் சொல்லாமல் வாழணும். அப்படி வாழ்ந்தோன்னா உள்ளத்தார் பொய்யாதொழிகின், உள்ளத்தால் பொய் இல்லாமல் நம்ம வாழ்ந்தோன்னா உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன், உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருடைய உள்ளத்திலையும் நம்ம நிலைத்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருக்குறள் பார்த்தோன்னே உனக்கு கண்டிப்பாக ஒருத்தரை நினைவில் வரும். யார் உங்களுக்கு தெரியுமா? மாணவ செல்வங்களே, பொய்யே பேசாமல் உண்மை மட்டுமே பேசிகிட்டு இருந்தார் ஒரு ராஜான்னு சொல்லி உங்களுக்கு கதையெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும்ல, ஹரிச்சந்திர மகாராஜா தெரியும்ல. அப்போ அவர் பொய்யே சொல்லாமல் உள்ளத்தால் பொய்யாதொழுகின், அவர் உள்ளத்தால் பொய்யே இல்லாமல் வாழ்ந்ததுனால தான் இப்போ உலகத்தாரில் இருக்க எல்லாருடைய உள்ளங்களும் இப்போவும் என்ன பண்ணுறோம்? பொய்யே சொல்லாதவன் சொன்னோடனே நம்ம என்ன பண்ணுறோம்? ஹரிச்சந்திர மகாராஜாவை ஞாபகம் வச்சுக்கிறோமா? அப்படி எல்லாருடைய உள்ளங்களிலேயும் வாழ்வாங்க அப்படின்னு. இது மாணவ செல்வங்களே, ஹரிச்சந்திரனுக்கு மட்டும் கிடையாது மாணவ செல்வங்களே, நமக்கும் தான். நம்மளும் என்ன பண்ணணும்? உள்ளத்தால் பொய்யாது ஒழுகி வாழ வேண்டும். சரிங்களா? அடுத்த அதிகாரத்துக்கு போகலாம் வாங்க. இறைமாட்சி. சரிங்களா? அடுத்தது இறைமாட்சி என்ன அப்படின்னா, ஒரு இறை அப்படின்னா கடவுளை சொல்கிறோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வரக்கூடிய பொருளை எப்படி பாதுகாக்கணும்? ஒரு சிறந்த அரசு, நாட்டை மக்களை காக்கக்கூடியது அரசாங்கம். அந்த அரசனுடைய செயல்களை தான் இறைமாட்சியாக சொல்கிறாங்க. என்னன்னு பாருங்கள். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அரசுனா ஒரு சிறந்த அரசு எப்படி இருக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க. அதாவது இயற்றல்னா நமக்கு பொருள் சம்பாதிக்கிறோம், பொருள் வரக்கூடிய வழிகளை முதல்ல அறிந்து கொள்ளணும். அடுத்து ஈட்டலும், அதை தெரிஞ்சுக்கிறோம், இயற்றலும். அடுத்து ஈட்டல்னா அந்த பொருளை நம்ம சேர்த்து வச்சுக்கணும். சரிங்களா? பொருளை சேர்க்கணும். அடுத்து காத்தலும், பொருளை பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை தெரிஞ்சுக்கிட்டோம், பணத்தை சம்பாதிச்சுட்டு அதை அப்படியே விட்டுறலாமா? இல்லை. அப்போ அது என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும்ல. அதைத்தான் காத்தலும், அந்த சேர்த்த பொருளை பாதுகாக்கணும். பாதுகாத்தா மட்டும் போதுமா? அதை நம்ம செலவு செய்கிறோம்ல, அது எப்படி செலவு செய்யணும்? அனாவசிய செலவுகள்லாம் செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? பயனுள்ள வகையில் செலவு செய்கிறோம்ல. காத்தலும் கடுத்து காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அந்த காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதல், இதுதான் ஒரு சிறந்த அரசினுடைய செயல்கள். இது அரசோட செயல்கள் மட்டும் இல்லை மாணவர்களே, நம்மளும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் ஒரு உதாரணமாக இந்த திருக்குறளை கொடுத்துருக்கிறார். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம 10 திருக்குறள் பார்த்தங்களா? இப்போ உங்களுக்கான வினாக்கள் என்ன அப்படின்னா, நம்ம பாடப்பகுதியில் இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய திருக்குறளில் எத்தனாவது அதிகாரங்கள் இப்போ நம்ம வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம அதிகாரங்கள்லாம் பார்த்தோம்ல, வாய்மை, இறைமாட்சி, அருளுடைமை, புறங்கூறாமைலாம் பார்த்தோம்ல. இதெல்லாம் எத்தனாவது அதிகாரம்? இப்போ அருளுடைமைனா அது எத்தனாவது அதிகாரம், வாய்மைனா எத்தனாவது அதிகாரம்னு தலைப்பை நீங்கள் போட்டுட்டு அதில் திருக்குறள் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வாய்மையில் தன்னஞ்சறிவது அப்படின்னா அது எத்தனாவது திருக்குறள் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். சரிங்களா? இப்போ இதுக்காக என்ன பண்ணணும்? கண்டிப்பாக உங்ககிட்ட திருக்குறள் புத்தகம் இருக்கணும். அதிகாரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? திருக்குறள் புத்தகத்தில் முன்னாடி பொருளடக்கம்னு கொடுத்துருப்பாங்க, இண்டெக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அது திருக்குறளுடைய எண்ணிக்கை பக்கம் என்னெல்லாம் அழகாக அதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் வேணாம்,
கொஞ்சம் நீங்கள் உள்ள அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். வாய்மைன்ற அதிகாரம் எடுத்தால் அதில் அது எத்தனாவது அதிகாரம், அதில் இருக்கக்கூடிய நமக்கு வந்திருக்கக்கூடிய திருக்குறள் எத்தனையாவது நம்பர் அப்படின்னு அதை எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய வினாக்கள். சரிங்களா மாணவர்களே? அடுத்த காணொளியில் அடுத்த செய்திகளுடன் சந்திக்கிறேன். நன்றி மாணவர்களே.